Hi friends, welcome to Nilmani Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி மில்க் ஷேக். ஹெல்த்தி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ராகி மாவு காய்ச்சிக்க போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக்குக்கு நான் வந்து 1/2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை காய்ச்சும் போது நல்லா வந்து சீக்கிரமாகவே அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடும் ராகி மாவு. அதனால அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகி நல்லா வந்து வெந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது எக்ஸஸாக தண்ணி போயிடுச்சுனாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் கிண்டும் போது எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்போது கரைச்சி வச்சுருந்த மாவை காய்ச்சிக்கலாம். ராகி மாவு சீக்கிரம் கெடி ஆகிடும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காது. கொஞ்சம் கேப் விட்டாலும் அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஒரு தீஞ்ச வாடை வரும். ஸோ அது வராமல் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது. இது ஈஸியாக குக் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி காய்ச்சும் போது பச்சை ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும், வெந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி அந்த கட்டியெல்லாம் மறுபடியும் கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சும் போது தான் நல்லா வெந்து வரும். அந்த ஒரு பச்சை வாடை போயிட்டு ராகி வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோட நல்லா அந்த வெந்து வரும்போது நம்மளுக்கு தெரியும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வந்துடும். அந்த ஒரு கலர் சேஞ்ச் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் கரைச்சி விட்டால் போதும். ஏற்கனவே மாவு நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வைக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி விடணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கரைச்சி விட்டால் போதும். இதில் இப்போது 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மைல்டாக எனக்கு சுகர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கட்டி இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது சைடில் வச்சுட்டு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் ஆட் பண்ணுங்கள். அடுத்ததா ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதை இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ராகி நல்லா அரைச்சாச்சு. இதில் இப்போ காய்ச்சி ஆற வச்ச 1/2 டம்ளர் பால் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது எல்லாமே அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் பால் அதுவே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம். மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து முந்திரி பாதாம்
துருவி வச்சிருக்கேன். இதை இப்போ ஈக்குவலா ரெண்டுத்தையும் பாதி பாதி சேர்த்துக்கலாம். அது மேல மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட் பண்றது எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் நீங்க சாப்பிடும்போது நீங்க மில்க் ஷேக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். அடியில் இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு மில்க் ஷேக் ஊற்றினதுக்கு அப்புறம் மேலே ஒரு லேயர் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுருங்க. இன்னும் நல்லாயிருக்கும். மேலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேயும் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஹெல்தியான ரிச்சான ராகி மில்க் ஷேக் ரெடி. இந்த மில்க் ஷேக் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஹெல்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு மில்க் ஷேக் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி வித்தியாசமான ஹெல்தியான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.